கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் டே ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 9ஆம் தேதி கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தமிழகம் எங்கும் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இல்லையா? இது தொழிலாளர் நலத்துறை எடுத்த ஒரு முயற்சி சொல்லலாம். இந்த கொத்தடிமை முறை ஒழிப்பு 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 23 ஒரு அரசாணை வெளியிடப்படுது. அந்த அரசாணை எண் 440 படி இந்த தினம் அனுசரிக்கப்படுது. 1976 பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. 50 வருடம் கழித்தும் இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கொத்தடிமை முறை பல இடங்கள்ல செங்கல் சூளை, கல்குவாரி, பஞ்சாலை, உப்பளங்கள், வீட்டு வேலை செய்யறது அப்படிங்கிறது பல இடங்கள்லயும் இந்த கொத்தடிமை முறை அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. 1976 கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் அதுல 2G அப்படிங்கிற பிரிவின் படி கடனுக்காகவோ அல்லது கடமைக்காகவோ ஒரு நபர் தன்னுடைய சட்டப்படியான குறைந்தபட்ச ஊதியம் பெறும் உரிமைன்னு ஒன்று இருக்கு, அல்லது தனக்கு விருப்பப்பட்ட வேலையை செய்யறதுக்கு உரிமை இருக்கு, விருப்பப்பட்ட இடத்துக்கு செல்லக்கூடிய உரிமை இருக்கு, இல்ல அவர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு உரிமை இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒன்றை இழந்தாலும் அவர் கொத்தடிமை தொழிலாளர் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுவார். ஆர்டிகல் 23 மனிதர்களை வியாபார பொருளாக நடத்துவதையும் கட்டாய வேலை வாங்குவதையும் தடை செய்யக்கூடிய ஆர்டிகல் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடியது. நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 23 எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ நீங்க கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு முறை பற்றி எழுதக்கூடிய நேரத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் பண்ணி எழுதலாம்.